இங்க ஒரு வயசானவர் ஒரு வேம்பயரோட இதயத்தை யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா பாதுகாத்து வச்சிருக்காரு. அந்த இதயமும் சாதாரணமான இதயம் கிடையாது. அது அவரோட அன்பான ஒய்ஃபோட இதயமா இருக்கும். அதுல அவரோட ரத்தத்துல ஒரு சொட்டை போடும் போதெல்லாம் அந்த இதயத்துல இருந்து நிறைய புழுக்கள் வெளியே வந்து அதை குடிக்க ஆரம்பிக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் அவருக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான பழி வாங்குற வெறி அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அந்த டைம்ல டிவில ஒரு பிளைட் மர்மமான முறையில ஆக்சிடென்ட் ஆகி அதுல இருந்தவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு நியூஸ் வருது. அதை பார்த்ததும் அவருக்கு ஒரு உண்மை புரியுது. இந்த ஆக்சிடென்ட் சாதாரணமா நடந்த ஆக்சிடென்ட் கிடையாதுன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவரோட ஒய்ஃபை கொடூரமா சாகடிச்ச அதே மான்ஸ்டர் தான் இப்போ திரும்பவும் வந்திருக்குதுன்னு உணர்றாரு. உடனே அவரோட வீட்டுக்கு அடியில இருந்த சீக்ரெட் பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க பல வருஷமா யூஸ் பண்ணாம வச்சிருந்த ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாரு. அது மேல கையை வச்சு இந்த டைம் எப்படியாவது அந்த மான்ஸ்டரோட கதையை முடிக்கணும்னு சபதம் எடுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பிளைட் ஆக்சிடென்ட் நடந்த ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு போலீஸ் வச்சிருந்த தடுப்புகளையும் மீறி உள்ள போறாரு. உடனே அங்க இருந்த ஆபீசர்ஸ் கிட்ட இந்த மாதிரி சம்பவத்தை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். இப்போ இறந்தவங்களோட பாடியை உடனே எரிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டரோட மர்மமான சவப்பட்டியையும் உடனே அழிச்சிருங்க, இல்லன்னா பெரிய ஆபத்து கண்டிப்பா நடக்கும்னு வான் பண்றாரு. ஆனா யாருமே அவர் சொன்னதை நம்பாம அந்த ஆள் ஒரு லூசு போலன்னு நினைச்சு அங்க இருந்து போயிடுறாங்க. உடனே அங்க வந்த செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் அவரை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்பவும் அவர் இந்த சிட்டியே இருள் விழுங்க போகுது, அதை எப்படியாவது தடுக்கணும்னு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அமைதியை குலைச்ச காரணத்துக்காக அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறமும் அவரோட மைண்ட் ஃபுல்லா வெளியே என்ன ஆபத்து நடக்குமோங்கிற பதட்டத்திலேயே இருக்குது. அந்த டைம்ல அந்த வயசானவரோட பழைய எதிரி ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றான். மத்தவங்களுக்கு அவன் சாதாரண ஆள் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த வயசானவர் உடனே அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் அவரை நக்கலா பார்த்து கிண்டல் பண்ணனதும் அந்த வயசானவர் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறாரு. அவன் அவரை பயங்கரமா டென்ஷன் ஆக்கிட்டு கொஞ்ச நேரத்துல அமைதியா அங்க இருந்து போயிடறான். அந்த டைம்ல எக்ஸ்பர்ட்ஸ் இறந்து போனவங்களோட பாடியை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வருது. ஆக்சிடென்ட்ல இறந்து போன 206 பாடிகள்லயும் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல. ரத்தத்துக்கு பதிலா அவங்களோட நரம்புல ஒரு ஸ்டேஞ்சான ஒயிட் லிக்விட் தான் இருக்குது. அவங்க எல்லாரோட பாடியிலையும் கழுத்து பக்கத்துல ஒரு சின்ன நகைக்கீரல் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ஸ்கின்னுக்கு அடியில ஒயிட் கலர்ல புழுக்கள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. சதைக்கு அடியில அந்த புழுக்கள் நெளியறத பார்த்து எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதே டைம்ல ஆக்சிடென்ட் ஆன பிளைட்ல லக்கேஜ் வைக்கிற இடத்துலயும் அதே மாதிரியான புழுக்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாராசைட்ஸ் எல்லாம் மனுஷங்க பக்கத்துல வரும்போது ரொம்ப ஆக்டிவா இருக்குது. அப்பதான் அந்த வயசானவர் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைக்கெல்லாம் அந்த மான்ஸ்டரோட சவப்பட்டியும் அதுக்குள்ள இருந்த மண்ணும் தான் காரணம்ங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அந்த சவப்பட்டி இருந்த வேர் ஹவுஸுக்கு அவங்க தேடி போகும்போது அந்த சவப்பட்டி இருந்த இடமே தெரியாம காணாம போயிடுது.